மார்க்கு 8வது அதிகாரம் 29வது வசனம். திருப்பிக் கொள்வோம். மார்க் 8வது அதிகாரம் 29வது வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் கிறிஸ்து என்றான். பாருங்கள், இங்கே இயேசு ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறார். சீசர்களை பார்த்து, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார். பாருங்கள், இதே கேள்வி தான் இன்றைக்கி நம்மிடத்திலும் அவர் கேட்கிறார். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? பேதுரு பதில் சொல்கிறான், நீர் கிறிஸ்து. மத்தேயு அதை எழுதும்போது சொல்லுகிறார், நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறான். அதே கேள்வியை நானும் உங்களிடத்தில் கேட்கிறேன். இயேசு யாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க? பாருங்கள், இயேசு குறித்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க இல்லையா? தங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கும் இயேசுவை பல விதங்களில் பல விதமாக சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய கேள்வி என்ன, இயேசுவை பேதுருவை போல் நீங்களும் கிறிஸ்துவா, மேசியாவாக, இரட்சகராக பார்க்குறீங்களா? அதை நம்ம பாட்டு பண்ணோம் இல்லையா? இயேசுவே ஆண்டவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவே லார்ட், இயேசுவே இரட்சகர், அவரே மீட்பர். அந்த மாதிரி தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவாக, மீட்பராக, இரட்சகராக நீங்கள் பார்க்குறீங்களா? அதுதான் இன்றைக்கி கேள்வி. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் இந்த கேள்வி ரொம்ப முக்கியம்? ஏன் இந்த கேள்வி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது? அதற்கு நாம் பதில் சொல்லுகிற பதில் ஏன் முக்கியமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இயேசுவை என்னவாக பார்க்கிறீர்கள், இயேசுவை என்ன விதமாக சொல்லுகிறீர்கள் என்பது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்பதை தீர்மானிக்கிறது. இயேசு ஒரு நல்ல மனுஷனாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு உன்னதமான மனுஷங்க, அவர் எவ்வளோ அற்புதமான காரியங்களை டீச் பண்ணியிருக்கிறார், இவரை மாதிரி யாருமே இல்லை அப்படின்ற ரீதியில் நீங்கள் பார்க்கலாம். இல்லை, சிலர் பாருங்கள், இயேசுவை ஒரு சுகமாக்குறவராக, ஒரு சுகத்தை கொடுக்கிறவராக பார்க்கிறார்கள். அதனால் சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. இயேசு பூமியில் வாழ்ந்த போதே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இடத்துல வந்தாங்க. அவர் ஒரு சுகம் அளிக்கிறவரை பார்த்தாங்க. சுகத்தை என்ன செய்து கொண்டார்கள்? அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள். அப்போ நீங்களும் இன்றைக்கி சுகம் அளிக்கிறவர் அவரை பார்த்தீங்கன்னா சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாக அவர் இன்றைக்கும் சுகம் அளிக்கிறவராக இருக்கிறார். அது உண்மைதான். பாருங்கள், அவரை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையே பாதுகாக்கிறவராக பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்லுகிறேன், நீங்கள் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கப்படுவீர்கள். ஏனென்றால் அவர் பாதுகாக்கிறவராகவும் இருக்கிறார். ஆனால் கேள்வி என்ன, நீங்கள் என்னவா அவரை பார்த்துட்ருக்கிறீங்க? அதுதான் முக்கியமான கேள்வி. பாருங்கள், இயேசு வாழ்ந்தபோது பூமியில் மனிதனாய் பாருங்கள், தேவகுமாரன் மனிதனாக வாழுகிறார். அந்த சூழலில் எல்லாருமே அவரை சொன்ன இல்லையா, சிலர் சுகமாக்குறவராக பார்த்து சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. சிலர் அவரை தங்களை பாதுகாக்கிறவராக பார்த்து பாதுகாப்பை பெற்றுக்கொண்டாங்க. சிலர் அவர் சாப்பாடு போடுறவராக நினச்சி அவர் பின்னாடி சாப்பாடை பெற்றுக்கொண்டாங்க. இதெல்லாம் நடந்தது. ஆனால் சிலர் பாருங்கள், அவரை ஒரு சாதாரண மனுஷனாக பார்த்தாங்க. மத்தேயு 13வது அதிகாரத்தில் அவரை குறித்து வாசிக்கிறோம். 58வது வசனத்தில் அவரை என்ன அவரை பார்க்குறாங்க. 55வது வசனத்துலேருந்து வாசிக்கிறேன். மத்தேயு 13வது அதிகாரம் 55வது வசனத்துலேருந்து வாசிக்கிறேன். பாருங்கள் என்ன சொல்கிறாங்க. தாம் வளர்ந்த ஊரிலே அவர்களுடைய ஜபாலயத்தில் அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். அப்புறம் சொல்லப்பட்டிருக்க 58வது வசனத்தில், அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேகம் அற்புதங்களை செய்யவில்லை. பாருங்க, தேவகுமாரன் மனுஷ சரீரம் எடுத்து நமக்காக இறங்கி வந்திருக்கிறாரு. ஆனால் அவரை
ஒரு சாதாரண மனுஷனா என்ன செய்தாங்க, அவங்க ஊரில் பார்த்தாங்க, அவங்க வீட்டில் உள்ளவங்களும் அப்படி தான் பார்த்தாங்க பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அதனால அந்த ஊரில் அவரை விசுவாசிக்காததுனால, தேவகுமாரனை பார்க்காததுனால, சுகமளிக்கிறவராக பார்க்காததுனால, ரட்சிக்கிறவராக பார்க்காததுனால அநேக அற்புதங்களை அங்கே அவரால் செய்ய முடியவில்லை என்று வாசிக்கிறோம். அவர் அங்கே பெரிய அற்புதம் எதையுமே செய்யலை பாருங்கள். இன்றைக்கும் அதே மாதிரி தான் பாருங்கள். நிறைய பேர் இயேசுவை ரொம்ப சாதாரண ஒரு மனுஷனாக பார்க்குறாங்க. அன்றைக்கு சில தத்துவ ஞானிகள்லாம் இருந்தாங்க பாருங்கள். அவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, இயேசுவை வந்து ஒரு நல்ல ரொம்ப பெஸ்ட்டான ஆளுங்க, நிறைய தத்துவ ஞானிகள்லாம் பார்த்தானா இவர் வேறு லெவலில் தத்துவம் சொல்கிறாரு, இவர் சொல்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, என்னம்மா பேசுகிறாரு இவர் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான பேச்சாளராக, தத்துவம் சொல்லுகிறவராக அப்படிலாம் பார்த்தாங்க. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் பார்க்குறாங்க. இந்த மலை பிரசங்கம் பாருங்கள், ரொம்ப அற்புதமான பிரசங்கம், என்னமா இருக்குது அவர் பேசுகிற விஷயம், ரொம்ப ஒரு ட்ராமாட்டிக்காக ஒரு எடுத்துக்காட்டான விதமாக வாழ்ந்த ஒரு மனுஷன், எவ்வளோ உண்மையாக வாழ்ந்துருக்கிறாரு, அதன் மத்தியில் இவர் போய் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண மனுஷனாக பார்க்குறாங்க. அந்த சாதாரண மனுஷனாக அவரை ஃபாலோ பண்ணி அவருடைய டீச்சிங் எடுத்து ஃபாலோ பண்ணுற ஆட்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி இயேசுவை பார்க்குறீங்களா? நிறைய நேரத்தில் வந்து நம்ம இயேசுவை ஒரு சாதாரண மனுஷனாக என்ன செய்ய ஆரம்பிச்சிடுறோம், பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். அது மட்டும் இல்லாமல் சிலர் என்ன சொல்கிறாங்க, இயேசு ரொம்ப ஒரு அற்புதமான மனுஷங்க, அவரை மாதிரி நம்ம எல்லாரும் அப்படியே ஒத்துழைச்சி ரொம்ப அன்பாக ஆதரவாக வாழ்ந்தோம் அப்படின்னா இந்த பூமியை சொர்க்க பூமியாக மாறிடும், ரொம்ப அற்புதமான சிறந்த இடமா மாறிடும் அப்படின்னு நம்புகிற ஆட்கள் இருக்கிறாங்க. அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷனாக நம்ம என்ன செய்யணுமா, வாழணும். அப்படி வாழ்ந்தோன்னா ரொம்ப நல்ல விதத்தில் நம்ம நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவரை அந்த மாதிரி பார்த்துட்ருக்கிறீங்களா? ஆனால் வேதம் அவரை குறித்து அற்புத விதமாக சில காரியங்களை சொல்லுகிறது. நீங்கள் அந்த மாதிரி அவரை பார்க்க ஆரம்பிப்பீர்களானால் நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக நீங்கள் அவரை பார்க்கிற விதத்தில் உங்கள் வாழ்க்கையிலே அவரை அனுபவிக்க முடியும். அப்புறம் நானும் இயேசுவை குறித்து ரட்சிக்கப்படாததுக்கு முன்பதாகவே சிறு வயதிலிருந்து அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன், அவரை குறித்த படங்களை போட்டு அவரை பற்றி எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அப்பொழுதெல்லாம் சரி ஏதோ நல்லா இருக்குது, இந்த படம் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா வாழ்ந்துருக்கிறாரு, அற்புதம் ஏதோ செஞ்சுருக்கிறாரு இப்படின்ற விதத்தில் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னுடைய 17வது வயதில் என்னுடைய வாழ்க்கையில் அவரை நான் இரட்சகராக, ஆண்டவராக பார்க்க ஆரம்பித்தேன். முதல் முறையாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில், வாழ்க்கையே வெறுத்த நிலையில், ஏண்டா வாழுகிறோம் என்கிற நிலையில் அவரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தேன், அவரை இரட்சகராக பார்க்க ஆரம்பித்தேன். வாழ்க்கையே வேணான்னு முடிவு பண்ணின அந்த நிலையில் அவர் என்னோடு பேசின வார்த்தை, உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்யணும்னு சொல்லலை, நீ என்னை ஏற்றுக்கோ, உன்னை நான் நல்லா வாழ வைக்கிறேன்னு சொன்னார். பாருங்கள், அன்னைக்கு அவரை இரட்சகராக, ஆண்டவராக பார்த்து அவரை ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய பாவங்கள் நீங்கியது. சாக வேண்டுமென்று முடிவெடுத்த நான் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தேன். நீங்கள் எல்லாருமே அப்படி தான் ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த சுவிசேஷத்தை கேட்டு இயேசுவை இரட்சகராக பார்த்து ஏற்றுக்கொண்டிருப்பீங்க. உங்கள் பாவங்கள் என்ன செய்தது, நீங்கியது. அப்போ அவரை எப்படி பார்க்கணும்? முதலாவது, அவர் நம்மை மீட்க மனிதனாக வந்த இரட்சகர், மீட்பர், அவர் உலக இரட்சகர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி பார்த்தோன்னே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க இல்லையா? அது மட்டும் இல்லை, வேதம் இன்னும் அநேக காரியங்களை அவரை குறித்து சொல்லுது பாருங்கள். யோவான் 6வது அதிகாரம் 33வது வசனத்தில் இயேசு தன்னை குறித்து சொல்லுகிறார், வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார். அவரை ஜீவ அப்பமாக பார்க்குறீங்களா? நிறைய பேர் வந்து அவரை ஜீவ அப்பமாக என்ன செய்கிறதில்ல, பார்க்கறதில்ல. அதே இன்னொரு பக்கம் யோவான் 4:14 சொல்லுகிறார், அவர் ஜீவ தண்ணீரை கொடுக்க வந்தவர் என்று. என்னிடத்தில் விசுவாசமாயிருந்து, என்னிடத்தில் தாகமாயிருந்து குடிக்கிறவனுக்கு தாகமே ஏற்படாது அப்படின்னு சொல்கிறார். நான் தான் ஜீவ தண்ணீர் என்று சொல்லுகிறார். சமாரிய ஸ்திரீனிடத்திலே பேசும்போது, அவளுக்கு ஸ்டார்டிங்கில் பேசும்போது புரியல பாருங்கள், என்னிடத்துல ஒரு தண்ணீர் இருக்குது, அதை குடிக்கிறவனுக்கு தாகமே ஏற்படாது அப்படின்னு சொன்ன உடனே, அந்த தண்ணியை கொடுங்க, அதை குடித்தா நான் இங்கே வந்து குடத்தில் தண்ணி எடுக்க வேண்டாம் இல்லையா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு புரிய வருது பாருங்கள், இவரை விசுவாசிப்பது தான் அவரையே நாம் குடிப்பது, தாகம், நம்முடைய வாழ்வின் தாகத்தை தீர்க்கிற தண்ணீராக இருக்கிறார். வெறும் இந்த குடத்தில் இருக்கிற தண்ணியை மொண்டு குடிக்கிறது இல்லை, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக ஒரு ஆழமான கேள்வி, குழப்பங்கள்,
நிச்சயமில்லாத தன்மை இதெல்லாம் இருக்குது பாருங்கள். அதையெல்லாம், அந்த தாகத்தை, அந்த தேடுதலை எல்லாம் தீர்க்கிற ஜீவ தண்ணீராக இயேசு இருக்கிறாருன்றதை வெளிப்படுத்துகிறாரு. இது அவளுக்கு புரிஞ்ச உடனே விசுவாசிக்கிறா. அவள் வாழ்க்கை மாறுகிறது. எல்லாருக்கும் முன்பாக வந்து தண்ணி எடுக்கிறது கூட வெட்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண்ணு பாருங்கள். 5 கணவர்கள் அவளுக்கு. ஆனால் வாழ்க்கையில் திருப்தி இல்லை. கடைசியாக ஒரு நபரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறா. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம், இன்னும் கல்யாணம் பண்ணிக்க வேணாம், வாழ்ந்து பார்த்துட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த இன்றைக்கி லிவிங் டுகெதர்லாம் பற்றி பேசுகிறாங்க. அன்றைக்கே வாழ்ந்துருக்குறான் அந்த மாதிரி. ஏன் வாழ்க்கையில் பெருசாக நிம்மதி இல்லை, தான் எதிர்பார்த்த வாழ்க்கை அமையலை, நல்ல விதமான கணவர் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் உனக்கு வந்து இன்னொரு கணவர் வந்தால் உன் வாழ்க்கை நல்லா இருக்காதுமா, நான் வந்தால் தான் நல்லாயிருக்கும், நான் தான் நீ தேடுகிற அந்த தேடல் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். அவளுடைய வாழ்க்கையில் ஏங்கி கொண்டிருக்கின்ற தாகம் தீர்கிறது. உள்ள ஒரு பெரிய, அவளுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வருகிறது. நீங்கள் அவரை அப்படி பார்க்குறீங்களா? அப்படி பார்த்து உங்கள் தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறதா? நான் சொல்லுகிறேன், அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் தாகம் இப்பொழுதே தீர்க்கப்படும். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அவர் இரட்சகர், நம்முடைய பாவங்களை தீர்க்கும்படியாய் வந்தவர். யோவான் 1:29 யோவான் சொல்லுகிறார், இது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு இயேசு நடந்து வரும் மாதிரி இயேசுவை பார்த்து யோவான் சொல்லுகிறான். அந்த மாதிரி என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி இவர் அப்படின்னு பார்க்குறீங்களா? உங்கள் பாவம் தீர்க்கப்பட்டது. அந்த பாவம் தீர்க்கப்பட்டதை, பாவ தோஷங்கள் நீங்கியதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். உடனே பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்கள். ஆனால் நிறைய பேர் அவர் அப்படி பார்க்குறது இல்லை. அதனால தான் இன்னும் பாவத்தை தீர்க்க அங்கங்கன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. எங்கேயாவது போனால் ஏதாவது சரியாயிருமாங்க, இந்த பாவ தோஷம் நீங்கிறாதா, ஏதாவது நடந்துராதா அப்படின்னு என்ன செஞ்சிட்ருக்காங்க. நிறைய மக்கள் அங்கேயும் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாவம் ஒன்றும் தீர்ந்தபாடு இல்லை. அதே பாவ சேற்றில் தான் உழன்று கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இயேசு மனிதனாய் வந்து மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு தேவன் அவனை சிருஷ்டித்த போது எப்படி இருந்தான், அவன் அதெல்லாம் தெரியாமல் போயிட்டான், அதெல்லாம் முன்மாதிரியாக வந்து வாழ்ந்து காண்பித்தார் என்பதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வெறும் அந்த ஒரு எடுத்துக்காட்டான நல்ல மனுஷனாக வாழ்ந்து காட்டுறதுக்காக இயேசு என்ன செய்யலை, வரலை. அவர் எதற்காக வந்தார்? அவர் ஒரு மீட்பராக வந்தார். கலாத்தியர் 3:13 பவுல் எழுதுகிறார், மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தினின்று நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளாகிய நமக்கும் வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தினாலே நாம் பெறும்படியாகவும் அவர் சிலுவையில் என்ன செய்தாராம், வந்து மனிதனாக சிலுவையிலே மரித்தார். இப்படி அவரை பார்க்குறீங்களா? பாருங்கள், இப்படி அவரை பார்க்க உங்களை நிறைய பேர் இயேசு வேற மீட்பரா, இரட்சகரா, பாவங்களை தீர்க்கிறவரை பார்த்து அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. பாவங்கள் தீர்க்கப்பட்டது, ஆவியானவரை குறித்த வாக்குத்தத்தத்தை நாம் பெரும்படியாக அவர் வந்தார், அதை விசுவாசித்து ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆவியினால் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஒருவேளை சிலர் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா சொல்கிறேன், நீங்கள் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படி அவர் வந்தார், விசுவாசிப்பீர்கள் என்றால், அவரை அப்படி பார்ப்பீர்கள் என்றால் ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆவியில் நிறைந்து வாழுகிற வாழ்க்கையை வாழ முடியும். ஒருவேளை கஷ்டப்பட்டு இருக்கீங்களா வியாதியில் இருந்து உங்களை சுகமாக்குவராக நீங்கள் அவரை பார்க்கும்போது இப்பொழுதே சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாக சொல்கிறேன், உடனடியாக சுகத்தை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், வேதத்தில் அப்படிலாம் காரியங்கள் நடந்திருக்கிறது. நேற்று கூட என்னுடைய நண்பரிடத்தில் இதை பற்றி பேசி கொண்டு இருந்தோம் பாருங்கள். அவர் சில காரியங்கள் ஆண்டவர் என்ற இப்படிலாம் பேசினாருங்க, விசுவாசத்தை குறித்து அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். ஏற்கனவே எனக்கு தெரிந்த காரியங்கள் தான் அவர் என்னோட பகிர்ந்து கொண்டிருந்தார். அப்போ சொன்னார் பாருங்கள், 100க்கு அதிபதி என்கிற ஒருவன் இயேசுவினிடத்தில் வருகிறான், அவரை சுகமாக்குறவராக பார்க்கிறான். ஆனால் எந்த விதத்தில் பார்க்குறான், நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் வீட்டில் இருக்கிறான், வியாதிப்பட்டிருக்கிறான், அவன் சொஸ்தமாவான் அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள். இயேசு சொல்கிறாரு, இந்த மாதிரி விசுவாசத்தை இஸ்ரவேலருக்குள்ளே நான் பார்க்கலப்பா அப்படின்றாரு. உன் வார்த்தையின்படி, உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுதுன்றாரு. அப்படியே அவன் வேலைக்காரன் என்ன செய்கிறான், சுகமாகறான். வீட்டுக்கெலாம் நீங்கள் வர வேணாம், ஏன் சொல்ல நான் வீட்டுக்கு வரேன்டாரு, இல்லை நீங்கள் வீட்டுக்கெலாம் வர வேணாம், ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும், என் வேலைக்காரன் சுகமாயிருவான். அதே மாதிரி சுகமாகறான். இன்னொரு சம்பவத்தை பார்க்குறோம். யவீரு என்கிற ஒரு ஜபாலய தலைவன் பாருங்கள், அவருடைய மகள் வீட்டில் மரண அவஸ்தைப்படுகிறாள். சீக்கிரம் இறந்து போயிடுவாளோன்ற நிலையில் இருக்கிறா. இயேசுவினிடத்தில் வந்து அவன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்,
என் வீட்டுக்கு வந்து என் மகளை தொட்டிங்கன்னா என் மகள் சுகமாயிருவா, என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு பாருங்க. இயேசுவும் கூட போகிறாரு. கூட போய் அங்கே என்ன நடக்கிறது, வீட்டுக்கு போய் அவளுடைய மகளுடைய கரத்தை பிடித்து தூக்கி விடுகிறார் பாருங்க. இதுக்கு இடையில என்ன ஆயிடுச்சுன்னா, அவள் பெண்ணு செத்தே போயிடுறா, மரித்து போய் விடுகிறாள். இவனுக்குள்ள நம்பிக்கைலாம் குழம்புது போகுது. அந்த நேரத்தில் ஏசு சொல்கிறாரு, விசுவாசம் உள்ளவனாக இருன்றாரு. வீட்டுக்கு போகிறாரு. இவன் சொன்னபடியே அவள் மகளுடைய கரத்தை தொட்டு பிடித்து தூக்கி விடுகிறார். அவளுடைய சிறு பெண் உயிரோடு எழும்புகிறாள். அப்படியே நடக்குது பாருங்க. இந்த கேப்பில் இடையில ஒரு அம்மா வந்துச்சு பாருங்க. 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து வாசிக்கிறோம். அந்த பெண் எப்படி பண்ணுறா, வீட்டுக்கு வரணும்னு சொல்லலை, என்ன தொடணும்னா சொல்ல. இந்த அம்மா வேறு மாதிரி செயல்படுது. அந்த இயேசுவின் இடத்துல வரும்போது என்ன பண்ணுது, நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் ஆண்டவரே, நான் உங்கள் ட்ரெஸ்ஸை தொட்டு நானே உங்ககிட்ட இருந்து சுகத்தை உறிஞ்சி எடுத்துக்கிறேன்ட்டு கேப்பில் புகுந்து பாருங்கள். இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் நான் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி விசுவாசித்து வந்து தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டது பாருங்க. அவளும் சுகமடைந்தாள். இயேசு சொல்கிறார், மகளே திடன்கொள், பயப்படாதே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எதுக்கு இதை நான் சொல்கிறேன் பாருங்கள். 3 பேரும் 3 விதமாக இயேசுவை பார்க்குறாங்க, அணுகிறாங்க. 3 பேருமே சுகத்துக்காக வர்றாங்க. 3 பேருமே வேறு வேறு லெவலில் விசுவாசம் இருக்குது அவங்களுக்கு. அவங்களுடைய விசுவாசத்தின்படியே அவர்கள் வாழ்க்கையில் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, என் லெவல் வேறு மாதிரி இருக்குங்க, அந்த மாதிரி எனக்கு நடக்கலை, எந்த மாதிரி நடக்கலனாலும் பரவாயில்ல. நீங்கள் உங்கள் லெவலில் இருந்து இயேசுவை எப்படி பார்க்கிறீர்களோ அப்படியே உங்களுக்காக அவர் காரியங்களை செய்ய இப்பொழுதும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் இப்போ இருக்கிற நிலையில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் உங்களை கடனிலிருந்து விடுவிக்க முடியும். அப்படி பார்க்குறீங்களா அவரை? நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா கடன்லேருந்து விடுவிக்கப்படுவீர்கள். கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ உதவி செய்வார்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக அப்படி வாழ வைக்க முடியும். நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக வாழ முடியும் பாருங்கள். நிறைய பேருக்கு அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் எப்படிலாம் அவரை பார்க்குறீங்களோ அப்படியெல்லாம் அவர் உங்களை வாழ வைக்க முடியும். அது மட்டும் இல்லை, வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆவது வசனத்தில், கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். பாருங்கள், இந்த நாட்களில் பரிசுத்தம் நிறைய பேசுகிறாங்க. நீங்கள் கிறிஸ்துவை உங்களுடைய பரிசுத்தமாக பார்க்கிறீர்களா? நான் சொல்கிறேன், பரிசுத்தமாய் வாழ்வது எளிதாகிவிடும். நீங்களே ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாம், அப்படி வாழ்ந்துடுறேன், இப்படி இருக்கிறேன், ஒழுக்கமாக இருந்துடுறேன், ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறேங்க. என்ன முயற்சி பாருங்கள் சார், நிறைய நேரம் எனக்கு காலைல எந்திக்கிறதே எனக்கெல்லாம் கஷ்டமாயிருது. உங்களுக்கு எப்படின்னு தெரில. அதுக்கு கூட நான் அவரைத்தான் என்னுடைய பலனாக பார்க்கிறேன். ஏனென்றால் அவர் என்னுடைய பலனாகவும் இருக்கிறார். சில நேரங்களில் என்ன பண்ணுறதுனே தெரில. வாழ்க்கையினுடைய பிரச்சனை காரியங்கள் நம்மை நெருக்குகிறது. என்னடா இது, என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்ற திக்கு முக்காடி நிற்கிற ஒரு நிலை, திகச்சு போய் நிற்கிறோம் பாருங்கள். நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்க முடியாத நிலையில் கடந்த நம்மை மீட்கும்படியாக தேவன் ஞானமாக இறங்கி வந்து நம்மை உளையான பாவ சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். எவ்வளோ அற்புதமான ஒரு ஞானமுள்ள திட்டம் பாருங்கள். அதை அவர் செய்திருக்கிறார். அவரே நமக்கு ஞானமாக இருக்கிறார். அதிலிருந்தே நம்மளை மீட்டு எடுத்துட்டார்னா இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கிற சிக்கலில் பிரச்சனையில் இருந்து நம்மளை மீட்டெடுக்கிற ஞானமாக இயேசு இருக்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அவரை அப்படி பாருங்கள். இது என்ன பண்ணுறதுனே தெரிலன்றீங்களா? அங்கே அவர் உங்களுக்கு ஞானமாய் விளங்குவார். வேதம் சொல்லுகிறது, அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். இது என்னன்னே புரியலங்க, என்ன பிரச்சனை, இது என்ன பிரச்சனைனே புரியலங்க, எதனால் இப்படி இருக்குன்னே தெரில. நான் சொல்கிறேன், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அவர் அப்படி பார்க்குறீங்களா நீங்கள்? அதான் என்னுடைய கேள்வி. அவர் உங்களுடைய நீதியாக பார்க்குறீங்களா? நீ இல்லை உங்கள் நீதியே பெருசாக நினச்சிட்டு இருக்கிறீங்களா? நான் கரெக்டாக இல்லைங்க, நான் ஒழுங்காக இல்லைங்க. பாருங்கள், உங்கள் நீதியாய் நீங்கள் அவரை பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கை அவர் விரும்புகிற நீதி உள்ள வாழ்க்கையாக மாறிவிடும். நம்மளாக உருண்டு புரண்டு நிறைய முயற்சிக்கிறதுனால தான் நாம் நிறைய நேரத்தில் ஃபெயிலியர் ஆகிடுறோம். ஈஸியாக ஃபெயிலியர் ஆகிடுறோம். திரும்ப திரும்ப ஃபெயிலியர் ஆகிடுறோம். விழுந்தோடனே ஐயோ இப்படி பண்ணிட்டேன்னா நம்மளை போட்டு வருத்திக்கிறோம், கஷ்டப்படுத்திக்கிறோம், குற்ற உணர்வுக்குள்ளே போயிடுறோம். ஆனால் இயேசுவை நீங்கள் பார்க்கிற விதம் மாறும்போது உங்கள் வாழ்க்கையே மாறும்.
அவரை மீட்பா பார்க்குறீங்களா? நீங்கள் மீட்கப்படுவீர்கள். பாவத்திலிருந்து ஏற்கனவே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையினின்றும் நீங்கள் மீட்கப்பட முடியும். ஆனால் என்னுடைய கேள்வி என்ன, நீங்கள் எப்படி அவரை பார்க்குறீங்க? அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் சொல்கிறேன். சங்கீதம் 23:1 வாசிக்கிறோம், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், ஒன்றிலும் ஒரு நாளும் குறைவுபட மாட்டேன் அப்படின்னு சங்கீதக்காரன் எழுதுகிறான். இயேசு சொல்லுகிறார், நானே நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். ஜீவனை கொடுத்தாரா? கொடுத்துருக்கிறார். பாருங்க, அவர் நல்ல மெய்ப்பன். நாம் ஜீவனை அடையவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தவர். அவர் அப்படி பார்க்குறீங்களா? நான் சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்வில் ஒன்றிலும் ஒரு நாளும் குறைவுபட மாட்டீர்கள். உங்கள் குறைவுகள் நிறைவாகும். எங்கே போனால் பாருங்கள், ஆடை எங்கே கூட்டு போனால் இந்த ஆடு வயிறு நிறைய சாப்பிடும், நல்லா ஜாலியாக இருக்கணும்னு மெய்ப்பனுக்கு தெரியும். பாருங்கள், நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் எந்த வேலைக்கு போனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, எதை நீங்கள் செய்யணும், உங்கள் வாழ்க்கையில் நீ உங்களை உண்டாக்குனதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது பாருங்கள். அந்த நோக்கம் என்ன, அதெல்லாம் மெய்ப்பருக்கு நல்லா தெரியும். அந்த இடத்திற்கு, அந்த பசும்புல் மேய்ச்சலுக்கு உங்களை அவர் வழி நடத்துவார். நம்புறீங்களா? அப்படி பார்க்குறீங்களா? நான் அப்படி தான் அவரை பார்க்குறேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய மெய்ப்பராக பார்க்குறேன். ஏன்னா அவர் சரியான, எங்கே நல்லா நிறைய காரியங்கள் இருக்கிறதோ, என் வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய காரியங்கள் இருக்கிறதோ, எங்கே நல்ல நண்பர்கள் இருக்கிறார்களோ அங்கே கொண்டு போகிறாரு. அவர்களை என்னோட கனெக்ட் பண்ணுகிறார். என்னுடைய வாழ்வின் உயர்வுக்கு, நல்ல எதிர்காலத்துக்கு நேராக என்னை கொண்டு செல்கிறார். ஆனால் என்ன கேள்வி இயேசு கேட்கிறார், நான் யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்? அந்த கேள்வியோட மறுபடியும் நான் வரேன். அந்த கேள்விக்கு நீங்கள் எப்படிப்பட்ட பதிலை சொல்கிறீங்க? எப்படிப்பட்ட பதிலை அவரை நோக்கி அளிக்கிறீர்கள்? அதுதான் உங்கள் வாழ்க்கையே தீர்மானிக்க போகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவரிடத்திலிருந்து என்ன பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் என்பதையும் அதுதான் தீர்மானிக்கிறது. பாருங்க, பேதுரு கிறிஸ்து என்று அறிக்கையிடுகிறான். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பல காலகட்டங்களில் அவரை கிறிஸ்துவாக, இரட்சகராக அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், நீங்கள் இன்றைக்கி எந்த சூழ்நிலையில் போயிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீதி செய்கிறவராக அவரை பார்க்க போகிறீங்களா? பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு நீதி செய்யப்படும். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாகவும் இருக்கிறார், வேதம் சொல்லுகிறது. அன்பே இல்லைங்க, அன்பில்லாமல் தவிக்கிறன்றீங்களா? அவர் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை நீங்கள் அனுபவிக்க உதவி செய்ய முடியும். எல்லாம் ஏமாற்றிட்டாங்க நீ அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏமாற்றாதவராக இருக்கிறார் இவர். அவரை அதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் நமக்கு நன்மை செய்யவே அவர் இருக்கிறார். அவர் பூமியில் வாழ்ந்த 33 வருஷம் வாழ்ந்தார், 3 வருஷம் ஊழியம் செய்தார். அப்போ மட்டும் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரியவில்லை. அவர் இப்பொழுதும் நமக்கு நன்மையை மட்டுமே யோசித்து கொண்டிருக்கிறார், நன்மையை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார். வேறு யார் வேணால் உங்களை ஏமாற்றிருக்கலாம், ஆனால் அவர் ஒருபோதும் உங்களை ஏமாற்றுவதில்லை. கடைசியாக இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். என்ன ஒரு விதத்தில் அவர் ஏமாற்றினார், அவருக்கு ஏமாற்றுகிறவர் அப்படின்னு நான் ஒரு பேர் வச்சேன். ஆனால் எப்படி திரும்ப ஏமாற்றுகிறார் பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் என்ன நிறைய பேர் படிப்பை குறித்து சொல்லும்போது, நீலாம் எங்கே படிக்க போகிறேன்னு சொன்னாங்க, நீலாம் எங்கள் வாழ்க்கையில் தேர போகிற, நீலாம் எங்கே முன்னேற போகிற, நீலாம் எங்கே உருப்பட போகிற, உனக்கெல்லாம் எங்கே படிப்பு வரப்போகுது, மண்டையில் ஒன்றும் ஏறாது, இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அது குறிப்பாக இங்கிலீஷை பற்றி சொல்லும்போது உனக்கெல்லாம் ஒன்றும் வராது அப்படின்லாம் என்னை திட்டிருக்கிறாங்க. பாருங்கள், இதெல்லாம் கேட்டு நான் என் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கைக்கு வந்துட்டேன். என்ன நம்பிக்கை? நம்ம தேர மாட்டோம் போல இருக்குது, நம்ம வாழ்க்கை இவ்வளோதான் போல இருக்குது அப்படின்னு நம்பிட்டேன் பாருங்கள். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், என்னை பற்றி எங்கள் ஊரில் சொன்னது, ஸ்கூலில் சொன்னது, மற்றவங்க சொன்னது, அவங்க சொன்னதெல்லாம் ஏமாற்றிட்டார். கடைசியில் நான் நம்பிட்டு இருந்தேன் பாருங்கள், நான் முன்னேற முடியாது, உயர முடியாது, எனக்கு படிப்பு ஏறாது, இப்படிலாம் நம்பிட்டு இருந்தேன் பாருங்கள். என்னுடைய நம்பிக்கையும் ஏமாற்றிட்டார். கடைசியில் என்ன பண்ணார், நான் எதெல்லாம் நம்பிட்டு இருந்தேனோ அதெல்லாம் ஏமாற்றி என் வாழ்க்கையை உயர்த்தி வைத்திருக்கிறார். என் நம்பிக்கையே மாற்றிட்டார். இப்போ அதான் நான் சொன்னேன், இவர் ஏமாற்றினா கூட நல்லா தான் ஏமாத்துறாரு. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க மாதிரி ஏமாத்துறது இல்லை பாருங்கள். இவங்க வேறு மாதிரி ஏமாற்றி வாழ்க்கையை கெடுத்துடுறாங்க, இருக்கிற நம்பிக்கையை உடைச்சிடுறாங்க. ஆனால் இதன் மத்தியில் நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது நம்மை அவர் ஏமாற்றுவதில்லை, நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார், எல்லா விதத்துலையும் நல்லா ஆக்குகிறார். யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டுங்க, நீங்கள் இயேசுவை யாருன்னு சொல்கிறீங்க? அதான் இன்றைக்கி என்னுடைய கேள்வி.
நீங்கள் அவரை யாருன்னு பார்க்குறீங்களோ அப்படியே அவர் உங்களுக்கு இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் ஆண்டவரை குறித்து, ஆண்டவர் தன்னை குறித்து மோசேக்கு வெளிப்படுத்தும் போது சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஐ ஆம் தட் ஐ ஆம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சரி அது நான் தான்றார். பலன் வேணுமா அது நான் தான், சுகம் வேணுமா அது நான் தான், ஜீவன் வேணுமா அது நான் தான், உங்களுக்கு என்ன வேண்டும் என்றாலும் அது நான் தான். இயேசுவும் புதிய உடன்படிக்கையில் அவர் மனிதனாய் வந்தபோது சொல்லுகிறார், ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப். நானே ஜீவ அப்பம், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் நானே இருக்கிறேன். ஐயாம்னு சொல்கிறாரு பாருங்க. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு என்ன வேண்டுமென்றாலும் அது இயேசு தான். அவரை அப்படியாக பாருங்கள், அப்படியே அனுபவியுங்கள். உங்கள் வாழ்க்கை உயர்வதை யாராலும் தடுக்க முடியாது. ஆமென். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த முடிய நல்ல அற்புதமான வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை எங்கள் வாழ்க்கையில் இரட்சகராக, மீட்பராக, எங்கள் பரிசுத்தமாக, எங்கள் ஞானமாக, எங்கள் நீதியாக பார்க்கிறோம். எங்களுக்கு சுகம் அளிக்கிறவராக பார்க்கிறோம். எங்கள் பலனாய் பார்க்கிறோம். பார்த்து ஆண்டவரே எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, நீரே எங்களுக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுகிறீர். கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக எங்களுக்குள் வாசமாக இருக்கிறீரே. எவ்வளோ பெரிதான ஒரு ரகசியமாக அது இருக்கிறது. எவ்வளோ பெரிய பாக்கியமாக இருக்கிறது கர்த்தாவே, அதை எண்ணி பார்க்கிறோம். எங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்மை புதிய விதத்திலே பார்க்க பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மனக்கண்களை பிரகாசிக்க செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து இந்த சத்தியத்திலே வழிநடத்துவீராக. எப்பேற்பட்ட நெருக்கடிகள், சூழ்நிலைகள் எப்படி வந்தாலும் இயேசுவே, உம்மை நாங்கள் அதிலே மீட்பராக, இரட்சகராக, எங்கள் கூட இருக்கிற துணையாளராக, நல்ல மெய்ப்பராக பார்த்து எல்லா குறைவுகளையும் பிரச்சனைகளையும் தாண்டி முன்னேறி செல்ல நீர் உதவி செய்வீராக. வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களையும் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய எல்லா தேவைகளும் ஆண்டவரே நல்ல மெய்ப்பராகிய உம்மாலே நிறைவாக்கப்படட்டும், தீர்க்கப்படட்டும் கர்த்தாவே. இவர்கள் ஒன்றிலும் ஒருபோதும் குறைவுபடாமல் வாழட்டும். இவர்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். நன்மையும் கிருபையும் ஒவ்வொரு நாளும் இவர்கள் வாழ்க்கையை பின்தொடரட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜெபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை 5:30 மணி முதல் 6 மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது. இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் 9486609339 என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம். உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.